விஜய்க்கு ஊனும் உயிருமா ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கீங்க. ஆமா. நீங்க வேண்டான்னு உங்கள வெளியேற்ற அளவுக்கான நிகழ்வு ஏதோ ஒண்ணு நடந்திருக்குல்ல? வெளியே ஏற்றல சார். அ. இப்போ கூட அதான் தவறா சொல்லியிருக்கேன். என்ன ஏன் வெளியேற்றிருக்காங்கன்னு எங்கேயாவது ஒரு இது தர சொல்லுங்க பார்ப்போம். இப்போ உங்களுக்கும் அவருக்குமான நெருக்கமே இல்லையே? போகல சார். நான் இப்போ அவர் கூட இல்ல. எதுக்கு காரணம்னா, ஒரே ஒரு படம் தான். வாழ்க்கையில நான் எனக்கு அது நல்லதா, கெட்டதான்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. நிறைய பேர் நேற்று மேடைகள்ல பாராட்டு விழால கூட உங்களுக்கு நல்லது சார்ன்னு சொல்லியிருக்காங்க. அது ம். பெரிய பெரிய ஜாமான்கள் வாயினால வருது. நீங்க விஜய் விட்டு பிரிந்து வந்ததால் தான் உங்க அடையாளம் இன்னைக்கு உலகத்துக்கு தெரியுது. ஓ! நீங்க இன்னைக்கு 25 கலையரங்கங்கள் கட்டி குடுத்துருக்கீங்கன்னா, விஜய் கிட்ட இருந்து வரலன்னா அந்த 25 கலையரங்கங்கள் ஒரு ஊருக்கு கிடைச்சிருக்காது. ம். அப்ப அது இந்த சமூகத்துக்கு கிடைச்ச நல்லது. உங்களுக்கு கிடைச்ச அடையாளம். உங்கள தனித்தன்மைப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா, இது வேற யார் பெரிய பெரிய யாரு நம்ம பேர் என்ன அப்துல் கலாம் கூட பொன்ராஜ் சார் பேசுறாரு. ம். மேடையில நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ம். நக்கீரன் கோபால் சார் பேசுறாரு. ம். உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். உங்களுக்கு பாராட்டு விழா நடந்தது. பாராட்டு விழா நேற்று நடந்தது. ம். ம். நான் இது எதுக்காக சொல்றேன்னா சார், என்னன்னா பெரிய ஆளுங்க சார். நானும் ஒரு மனிதன் கூட இருந்து வேலை பார்த்துருக்கேன் சார். 27 ஆண்டுகள் உங்க கூட இருந்திருக்கேன். நான் என்ன முன்னிலைப்படுத்தல. ம். ஒரு ஆளுக்காக அந்த குடும்பத்துக்காக தான் வேலை பார்த்தேன். ம். இப்பவும் நான் வேலை பார்த்தத குறை சொல்ல. ஆனால் யாரோ ஒருத்தன் சொல்லியிருப்பான். புலி படம் ரிலீஸ் என் இடத்துக்கு வரக்கு போராடுவானா, போராட மாட்டானா? கூட இருக்கவன் 4 பேர் பொறாமை பிடிச்சவன் இருப்பானா, இருக்க மாட்டான். எந்த ம். ஒரு நிறுவனத்திலும் இருப்பான் சார். அது நான் வருத்தத்தோடயே சொல்லிக்கிறேன். எந்த ஒரு நிறுவனத்திலும் இருப்பான். சரி. ஆனா என்னுடைய உழைப்பு, என்னுடைய கஷ்டம், நான் என்ன மாரி சூழலெல்லாம் சவால்கள உங்களுக்காக சந்திச்சேங்கிறத விஜய்க்கு எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு எல்லாமே தெரியும்.